இந்த வீடியோவில் ரொட்டோவேட்டரில் எப்படி நம்ம உழவு ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ஈரோடு தனுஷ். ரொட்டோவேட்டரோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா அதிகமாக பில்லு வெட்டுறதுக்கும் கட்டி ஓட்டுறதுக்கும் தான் அதிகமாக ரொட்டோவேட்டரை பயன்படுத்துவாங்க. இப்போ நான் ஒரு வயல் உழவு ஓட்டியிருக்கேன். அதாவது செனப்பை போட்டு சரியாக முளைக்கல, அதனால் பில்லு ஏறிடுச்சு. அந்த செனப்பை காட்டை பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுனேன். அது எல்லாருமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான அகலம் கம்மி நீளமான வயல். அந்த வயல் அது எப்படி ஓட்டுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த குறுக்குழவு ஓட்டிட்டு ரெண்டாவது நெட்டுழவு ஓட்டுவோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நெட்டுழவு ஓட்டிட்டு ரெண்டாவதும் நெட்டுழவே தான் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலாக அதில் ஓரளவு ஓட்டியிருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் லோ ஃபஸ்ட்டு தான் போட்டு ஓட்டினேன். எனக்கு ஓரளவு ஓட்டினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, பில்லு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் திரும்பவும் ரெண்டாவது உழவு பார்த்திங்கன்னா லோ செகண்டு போட்டு நான் ஓட்டினேன். ரெண்டாவது உழவும் பார்த்திங்கன்னா நெட்டுழவே தான் ஓட்டினேன். ரெண்டு உழவும் நெட்டுழவு ஓட்டுனா விவசாயிங்க கம்முன்னு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஓட்டுறீங்க நீங்கள் கேட்பீங்க. இதே ஓன் யூஸுக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா கூட அவங்க ரெண்டு உழவும் நெட்டுழவு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முதல் ஏன் ரெண்டு உழவு நெட்டுழவே ஓட்டணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டி விட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆலில் செட் பண்ணிக்கிங்க. ரெண்டு உழவுமே நெட்டுழவு ஓட்டுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன மிச்சம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட டீசல், ரொட்டோவேட்டரோட கத்தி, டைமிங்கு. ஒரு ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் மிச்சமாகும். அதுவே ஒரு வண்டி வச்சு வாடகைக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் ஏரியா கவர் பண்ணலாம். இந்த ஒரு லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகம் ஏரியா கவர் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாம் ஓகே. ஆனால் இதை எப்படி ஒரு விவசாயி ஏற்றுக்குவாங்க? ஃபஸ்ட்டு உழவு நெட்டுழவு ஓட்டிட்டேன், ரெண்டாவது உழவு நெட்டுழவு ஓட்டுறேன். அது எப்படி அந்த விவசாயி ஏற்றுக்குவாங்க அப்படின்னா, இப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு சுற்று மட்டும் ஓட்டியிருக்கேன், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, ரொட்டோவேட்டர் ஒரு களை வெட்டுற கொத்து மாதிரி தான். அப்படி இப்படி வெட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இப்படி திருப்பி வெட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த குழி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ கலப்பையாக இருந்ததுன்னா கூட இடையில அந்த பார் விழுந்துக்கிட்டே வரும், அந்த வரப்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆப்போசிட்டில் ஓட்டும் போது அது அந்து போகும். ஆனால் ரொட்டோவேட்டரில் அது பாருங்கள், அந்த ஒரே குழி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நெருக்கமாக கத்தி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் சுற்றி விட்டு நான் உங்களுக்கே காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறதும் ஒன்று தான், இப்படி திருப்பி ஓட்டுறதும் ஒன்று தான். அதனால தான் நான் ரெண்டு உழவுமே பார்த்தீங்கன்னா நெட்டுழவுலேயே ஓட்ட சொல்கிறேன். 70 to 90% பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வயலும் பார்த்தீங்கன்னா அகலம் கம்மி நீளம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொட்டோவேட்டரில் நீங்கள் பில்லு ஓட்டுறீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அந்த நெட்டுழவுலேயே ஓட்டலாம். ரெண்டு உழவு ஓட்டணும் அப்படிங்கிற தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது உழவும் நெட்டுலையே ஓட்டலாம். ஓரளவு மட்டும் ஓட்டலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் ஓட்டிட்டு விட்டலாம். ஆனால் இதுலேயே அந்த இடத்துல தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ, குறுக்குழவு ஓட்டிட்டு ரெண்டாவது நெட்டுழவு ஓட்டுறீங்களோ அது மாதிரி ஓட்டிக்கிங்க. ஏன்னா அந்த தென்னை மரத்துக்கிட்ட கொஞ்சம் அப்படி வி ஷேப்பில் கேப் விழுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முக்கியமாக உங்களோட விவசாயிக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா ரெண்டு உழவும் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பியே தான் ஓட்ட சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை. ரொட்டோவேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு உழவுமே அந்த லென்த்து வாக்கில் ஓட்டும் போது டைமிங் குறையும், டீசல் மிச்சமாகும். உங்களுக்கு ரொட்டோவேட்டர் கத்தியோட தேய்மானம், வண்டியோட தேய்மானம் எல்லாமே குறையும். இப்போ ஒரு 3 வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சதுரமான வயல், இது ஒரு கொஞ்சம் நீளமான ஒரு வயல், இது ரொம்ப அதை விட கொஞ்சம் நீளமான ஒரு வயல். இப்போ சதுரமான வயல் நீங்கள் ரொட்டோவேட்டரில் மட்டும் ஓட்டுறீங்க. அதாவது இதை
நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஓட்டினீங்கனாலும் ஃபஸ்ட் அளவு இந்த டைரெக்ஷனில் ஓட்டிட்டு ரெண்டாவது அளவு இந்த டைரெக்ஷனில் ஓட்டினீங்கனாலும் எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைமு தான். ரெண்டு அளவுமே இதே டைரெக்ஷனில் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் அதே டைமிங் தான் ஆகும். ஸோ அதனால் இந்த வயலை நம்ம விட்டுடலாம். இந்த வயலுக்கு லென்த்தான வயலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கை இப்படி லென்த் அளவு ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி லென்த் அளவுலேயே நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்று மேலே சுற்று இந்த சைடும் இந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று மேலே சுற்று வந்துகிட்டே இருக்கும். இது இப்படி ஒரே விலை வர்றதுனால இந்த லாஸ்ட்டு மட்டும்தான் வரும். அதுவே நீங்கள் இந்த வயலை குறுக்குளவு ஓட்டுறீங்க அப்படின்னா இங்கே ஆரம்பித்து நீங்கள் இந்த நேரே குறுக்குளவு ஓட்டுறது சில பேர் எப்படி ஓட்டுவாங்கன்னா இந்த டோட்டல் வயலையே ஒரே விளாவி இப்படி ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டினா ரொம்ப இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்று மேலே சுற்று போயிட்டே தான் இருக்கும். அப்படி ஓட்டாத. ஒரு சில பேர் எப்படி ஓட்டுவாங்கன்னா இதையவே ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. இங்கிருந்து இப்படி திரும்பி இப்படியே இந்த மாதிரி விழா முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே போயிட்டு இங்கே இப்படி ஓட்டுவாங்க. இப்படி ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் சுற்று மேலே சுற்று வரும், இதுலேருந்து இது வரைக்கும் சுற்று மேலே சுற்று வரும், இங்கிருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். இப்படி ஓட்டும் போது 2 தான் வருது, இப்படி ஓட்டும் போது 4 வருது. ஸோ இந்த 2 கேப்பு தான் நம்மளுக்கு டைமிங் மிச்சமாகுது. அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கிற வயலையும் நீங்கள் இப்படி லென்த்து வாக்கில் ஓட்டும் போது உங்களுக்கு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்று மேலே சுற்று இங்கே ஒரு தடவை 2 தடவை சுற்று வரும். இதே வயலில் நீங்கள் குறுக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வயலையும் நீங்கள் இப்படி ஒரே விளாவ மாட்டீங்க. ஏன்னா இப்படி ஓட்டுனா இது ரொம்ப தூரம் சுற்று மேலேயே சுற்று போயிட்டுருக்கும். இதையும் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வயல் மாதிரி பிரிப்பீங்க. இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டே போயிட்டுருப்பீங்க. நீங்கள் இப்படி ஓட்டிகிட்டே போகும்போது உங்களுக்கு இப்படி 3ஆக பிரித்து ஓட்ட வேண்டியது வரும். இப்படி 3 தடவை பிரித்து நீங்கள் ஓட்டும் போது என்ன ஆகுன்னா இப்போ லென்த் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் மட்டும்தான் இந்த இடத்துல சுற்று மேலே சுற்று வருது, 2 பகுதி தான். இப்போ இந்த மாதிரி லென்த்தாக இருக்கக்கூடிய வயலில் குறுக்கில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நம்மளுக்கு இந்த 4ம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று மேலே சுற்று வரக்கூடிய டைமிங் மிச்சமாகும். ஸோ அதனால தான் 2 அளவுமே லென்த் வாக்கில் இந்த மாதிரி இருக்கிற வயலில் ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ரொட்டாவேட்டரில் இதை நீங்கள் குறுக்கில் ஓட்டுனீங்கனாலும் டைமிங் வேஸ்ட் ஆகும். 2 அளவு நெட் அளவு ஓட்டுனா ஃபார்மர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம், எப்படி நடக்குது, ரொட்டாவேட்டரில் எப்படி வெட்டுது அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கீங்களோ அதைவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த மெத்தேடு தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல. இதில் இந்த மாதிரி ஓட்டுனா கொஞ்சம் டைமிங் மிச்சமாகும், எல்லாமே கொஞ்சம் மிச்சமாகும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். இந்த ஒரு வயலையே பார்த்தீங்கன்னா நான் நெட்டளவும் ஓட்டி பார்த்தேன், குறுக்குலையும் ஓட்டி பார்த்தேன். இப்படி 2மே ஓட்டி பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்டளவு ஓட்டும் போது 1.25 நிமிஷம் குறுக்கில் ஓட்டுறதுக்கும் நெட்டளவு ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.25 நிமிஷம் அந்த லென்த் வாக்கில் ஓட்டும் போது எனக்கு டைமிங் மிச்சமாச்சு. ஸோ ஒரு வயலுக்கு அந்த மாதிரி மிச்சமாகுது அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு ஒரு 10 வயல் இருக்குது அப்படின்னா நீங்களே கால்குலேஷன் போட்டுங்க. அதாவது நான் சொல்கிறது அகலம் கம்மியாக இருக்கிறது, நீளம் அதிகமாக இருக்கிற வயல், அந்த வயலுக்கு நீங்கள் 2 அளவுமே அந்த லென்த் வாக்கிலேயே ஓட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.